இலங்கையில் 15 முதல் 17 வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத போதைப்பொருளுக்கு மாற்றாக சுமார் 150 வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் இந்திகா வனிநாயக்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 1,62,000 பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் நாட்டில் 92,000 முதல் 1,00,000 பேர் வரை போதைப்பொருளுக்கு அடிமையாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரியவர்கள் மட்டுமல்லாது 15 முதல் 17 வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.